கொண்டாலும் பெண்ணால் அழியாத வரம் வாங்கவில்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆகையாலே நீங்கள் சென்று கொடுத்த வரத்தை அளிக்க வேண்டும் என்று பகவான் சொல்ல, சரி, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு முத்தாரமையானவள் தேவியானவள் புறப்படுகிறாள். அம்மா எப்படிப்பட்ட தோற்றம் தெரியுமா? எப்படியா? அம்மை வீரப்பல்லும் விரிசடையும் வெற்றி கொள்ளும் திருமுகமும் 5 சடை கெஞ்சி வர அழகு சடை மார்பில் விழ தாயான முத்தார் அம்மை எப்படிப்பட்ட ரூபம் தெரியுமா? எப்படி? அவள் சிவப்பு நல்ல பட்டுடுத்தாள், சுவரளி மாலையிட்டாள், அம்மை வண்ணமுத்து கப்பறையோ வலதுகையில் திரிசூலமோ சுண்டி பரம்பு ஒரு கையில சூலமதை தான் எடுத்து ரவுத்திர ரூபிணியாய் காட்சி அளித்துக் கொண்டு மகிடாசுரன் கோட்டை முன்னால வந்து கொண்டு முத்தாரமையானவள் குரவை சத்தம் போடுகிறாள். குரவை சத்தம் போடும் முத்தாரம்மாவை பார்த்து கொண்டு எந்த அளவிற்கும் எள்ளளவிற்கும் பயப்படவில்லை மகிடாசுரன். மனதில் எண்ணுகிறார், என்ன ஆண்களால் அழியாத வரம் தேவாதி தேவர்கள் முனிவர்கள் மும்மூர்த்திகள் யாரும் நினைத்து எம்மை கொல்ல முடியாதது ஒரு பெண் நினைச்சு அழிக்க முடியுமா? ஏளனமா எண்ணி கொண்டாம் இந்த தேவியானவள். சரி, தாயானவள் இந்த முத்தாரம்மை கோட்டை முன்னால வந்து கொண்டு என்ன செய்கிறது தெரியுமா? அம்மை தாண்டவம் புரிந்திடுவாள் தாயான முத்தாரம்மை தாண்டவம் புரிந்திடுவாள் தாயான முத்தாரம்மை புரிந்திடுவாள் ஆண்டவனாருடல் தாண்டவம் புரிந்திடுவாள் ஆண்டவனாருடல் தாண்டவம் புரிந்திடுவாள் ஆண்டவனாருடல் ஈஸ்வரியாள் பார்வதியாள் அம்மை முத்தாரம்மை தேவியவள் ஈஸ்வரியாய் பார்வதியாள் அம்மை முத்தாரம்மை தேவியவள் புரிந்து கொண்டு தாயானவள் மகிடாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று கோட்டை உள்ளே வந்து கொண்டு போர்படையை துரத்தி அடிக்க, படையெல்லாம் துரத்தி கொண்டு வீரவாள் எடுத்துக்கொண்டு வீசிடுவாள் முத்தாரமையானவள். வதம் அது செய்து கொண்டார் மகிடாசுரனை. சரி, இந்த உலகத்தில் தர்மம் என்றும் நிலைத்து நிற்கும், அதர்மம் ஒரு ஆட்டம் போட்டுட்டு மாறிவிடும் இல்லையா? தேவாதி தேவர்கள் சந்தோஷம் கொண்டார்கள். சரிதான். அசுரமார்கள் அழியப்பட்டார்கள். ஆமையா. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் மறுபடியும் வருவதில்லை. கண்டிப்பா. அசுரமார்கள் அழியப்பட்டார்கள், தேவாதி தேவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சரிதான். தேவர்கள் இருந்து கொண்டால் தான் தெய்வங்களுக்கு பலம் கிடைக்கும். தெய்வங்கள் ஆக்ரோஷமாய் இருந்து கொண்டு நம்மை போன்ற மானிடர்களுக்கு மனுஷர்களுக்கு அருள் கிடைக்கும் அல்லவா? இந்த மகிடாசுரனை வதம் செய்து கொண்டு முத்தாரமையானவள் வருகிறாள். எங்க வர தெரியுமா? ஆதி கைலாய மலை வந்து கொண்டு பகவானை வணங்க, சுவாமி என்ன நீங்கள் உரைத்தது போல அசுரனை அழித்து கொண்டோம் என்று சொல்ல, ஆமையா, உடனே பகவான் உரைக்கிறார், என்ன இந்த உலகத்திலே பகுத்தறிவு படுத்த மானிட உலகத்திலே வரும் பக்தர்களுக்கு கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லு வேளையிலே பகவானை எண்ணி தவமிருக்க புறப்படுகிறாள். எப்படிப்பட்ட மலை தெரியுமா? என்னையா? நாகமலை தோகமலை கல்முனிவர் வாழும் மலை பாசி நல்ல படர்ந்த மலை வளர்ந்த மலை பலரிசிகள் வாழும் மலை ஊசி நல்ல படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை ஊசி நல்ல படர்ந்த மலை அம்மை உத்திராட்சம் காய்க்கும் மலை ஊசி நல்ல படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை அவள் காரூட வனமதிலே வாராளே முத்தாரம்மை காரூட வனமதி
மலையில் வாராளி முத்தாரம்மை ஆரோட வனமதிலே முத்தாரம்மை தேவி அவள் ஆரோட வனமதிலே முத்தாரம்மை தேவி அவள் தவமான அருந்தவசை தவமான அருந்தவசை முத்தாரம்மை தான் இருக்க தவமான அருந்தவசை தவமான அருந்தவசை அம்மை முத்தாரம்மை தான் இருக்க நாகமலை தோகமலை நல்முனிவர் வாழுமலை ஆமையா பாசி நல்ல படந்தமலை பல ரிஷிகள் வாழுமலை சரிதான் ஊசி நல்ல படந்தமலை உத்தி ராட்சங்காக்கிய மலை ஆஹா இமயகிரி வனம் கடந்து கொண்டு அப்படி சந்தன வனம் வருகிறாள் சங்கரியானவள் என்ன செய்கிறாள் என்ன ஆற்றை திரை வெளுத்து அக்னியாலே கோட்டை கட்டி சரி சாந்தாலை தரமெழுகி சந்தனத்தாலே கோலமிடுகிறாள் ஆஹா அம்மை கோலமிட்ட வாசலிலை கொலை வாழை நிறுத்துகிறாள் இடத்துல என்ன செய்யறது தெரியுமா என்னையா அம்மை தீர்த்தமாடி மாற்றுடுத்து திருநீற்று காப்பமிட்டு ஆமா அவள் முத்தாரமையானவள் ஆ. 8 கோணல் கட்டம் கீரி எட்டு கோடல் கட்டம் கீறி 21 கும்பம் வைத்தாள் 21 கும்பம் வைத்தாள் தலைமகனாம் கணபதியை தலைமகனா கணவரியை கன்னி மூலையில் அமர்த்திடுவாள் கன்னி மூலையில் அமர்த்திடுவாள் அவள் புழுதிபடா கையில பொண்ணு கும்போ தான் இருக்கா கும்பகூடம் மேலதில் தேங்காயை வைத்திடுவாள் தேங்காயின் மேலதில் மேலும் மிச்சம் பழமும் வைத்தாள் தேங்காயின் மிளரிலே தேங்காயின் மிளரிலே எலுமிச்சம் பழத்தை வைத்தார் செம்பு ஊசி தானுக்கு செம்பு ஊசி தானூருக்கு தவமான அருந்தவசு அருந்தவசு ஆமா. முத்தாரமை தான் இருந்தாள் அருந்தவசு அருந்தவசு சரிதான். மாலை தானும் எண்ணி. 8 கோணல் கட்டம் கிருகிறாள் ஓ எதுக்கு ஐயா ஏன்னா 8 தேவியமார்கள் ஆ. அட்டம் என்றால் 8 நவம் என்றால் 9 தசம் என்றால் 10 ஆமா 8 தேவியர்கள் ஒன்று சேர்ந்து தவம் இருந்து கொண்டாலும் முன்னின்று தவம் இருக்கிறாள் இந்த முத்தாரம்மை சரிதான் அவள் 8 கோணல் கட்டம் கீறி ஆ, 21 கும்ப கலசம் வைக்கிறாள் அது எதுக்கு வைக்கிற ஏன்னா ஆ. பூலோகம் செல்லும் பொழுது பரிவார கூட்டார தேவதைகள் காவல் கொள்ள வேண்டும் ஆமா வேணும்ல எண்ணிருந்த தெய்வப்படை 21 தெய்வப்படை அல்லவா ஆ, தவம் இருக்கிறாள் இந்த முத்தாரமையானவள் சரி அழகான ஒரு கும்பகோடம் வைத்துக் கொண்டு ஆ. கும்பகோட மேல அதில் தேங்காய் வைத்துக் கொண்டு சரி தவம் இருக்கிறாள் முத்தாரமையானவள் அம்மா எத்தனை வருஷம் எத்தனை அவள் 12 வருஷம் பால தவம் செய்கிறாள் சரி உண்ணாமல் உறங்காமல் உமா மகேஸ்வரனை எண்ணிக்கொண்டு ஆமையா தவம் இருக்கிறாள் ஆ, தவத்தை அறிந்து கொண்டார் தயாபரன் சிவபெருமான் சரி இந்த முத்தாரம்மை தவத்தை அறிந்து ஆ. பகவான் பக்கத்துல வந்து அம்மா என்ன நீ மானிட உலகத்திற்கு செல்ல வேண்டும்